மாசையில் அடுத்த எபிசோடில் எதை பார்க்க போகிறோம்னா நின்று போன கல்யாணத்தை பற்றி. கல்யாணத்துக்கு சைன் போட்டது மீனாதான்றது முத்துக்கு தெரிய வந்தோன்னா ரொம்ப ஆடி போயிடுறாங்க. உடனே முத்தோட அம்மா பார்த்தியா இந்த மாதிரி குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தியே அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தையே தப்பாக பேசுகிறாங்க. இந்த குடும்பத்தை தலையில் தூக்கி வச்சு ஆடினால உனக்கு இதுவும் வேணும் இதுக்கும் மேலேயும் வேணும்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் மனோஜ் அதுக்கு மேலே ஆமாம் ஆடினவனா என்ன ஓடுகாலின்னு சொல்லுவேன். இப்போ மனுஷிச்சு ஓடி போயிருக்கே இதுக்கு என்னடா பேர் சொல்லுவேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் முத்தோட அப்பா மீனா கிட்ட போயிட்டு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டமா, மழை போல் உன்னை நம்பிட்டு இருந்தான், நீ இந்த அவனுக்கு துரோகம் பண்ணுவேன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல, இடிஞ்சு போய் அங்கே உக்காஞ்சிட்டு இருக்கான் பண்ணு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா ஓன்னு அழுகுறாங்க. முத்துக்கிட்ட போய் பேசலான்னும் போது முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறம் முத்தோட குடும்பமும் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. கல்யாணம் பாதியில் தடைப்பட்டு நின்றுது. மீனா முத்து வீட்டுக்கு போகும்போது இனி வீட்டுக்குள்ளேயே வராத, நீ இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சாக்குன்னு முத்தோட அம்மாவும் ஆமான்னு சொல்லி மீனாவை வீட்டை விட்டு துரத்ததிலே இருக்கா. மீனா என்னை வீட்டில் சேர்த்துக்குங்கன்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட. ஆனால் யாரும் மதிக்கிறதா இல்லை. சரின்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே திரும்பி போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டில் போனால் அவங்க அம்மா வீட்டில் பெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி மாப்பிள்ளைய மண்டபத்தில் வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கன்றதுனால போட்டு அடின்னு அடிக்கிறாங்க சீதாவை அடிக்கிறத பார்த்த உடனே மாப்பிள்ளை இதுக்கு மேலே என் பொண்டாட்டி மேலே கை வைக்காதீங்க, இதுக்கு முன்னாடி அவங்க மகளாக இருந்தா இனி அவன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. ஆம்பளை இல்லாத வீட்டில் ஒரு ஆம்பளையாக இருந்து எல்லாமே பண்ண மனுஷனை தலைகுனியை வச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டிங்க, இப்போ எல்லாரும் சந்தோஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போயிட்டு அவங்க வீட்டுக்கார் ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்து நான் இன்னும் உயிரோடு இருக்கேன்ல, என்னையும் உங்க கூடயே கூப்பிட்டு போயிருக்கலாங்க, சந்தோஷமாக வச்சு வந்திருப்பேன், இவங்களுக்கோசம் வாழ்ந்து நான் அசிங்கப்படாத இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், எல்லாரையும் விரோதிகாரங்களாக ஆயிக்கிறேன்னு சொல்லி ஒரே அழுகுறாங்க. பின்னாடி பார்த்தா மீனா வந்திருக்காங்க. மீனா அவங்க கூட சேர்ந்து அழுகுறாங்க. ஏமா இந்த எல்லா விஷயம் தெரிஞ்சு நீயும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கல, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாருன்றது கொஞ்சம் கூட நீ யோசிச்சு பார்க்கலையம்மா. ஆமாம் அதை பற்றி நான் யோசிக்கலை, நான் சீதாவோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசித்தேன். ஆனால் நான் பண்ணது தப்பு தாமான்னு அவங்க அம்மாகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் மன்னிச்சு என்ன பண்ணுறது, முத்து தான் நம்ம எல்லாரையும்